புதுசா ஒரு நியூஸ் வந்து பரவிட்டுருக்குங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லக்ஷ்மி பிரியா வந்து பிக் பாஸ் 10ல வந்து நுழைய போறாங்க கண்டஸ்டன்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு. இது அஃபிஷியலா கன்ஃபார்மே ஆகல. ஆனா இருந்தாலும் வந்து இந்த மாரி வந்து கன்ஃபார்மா வந்து இந்த லிஸ்ட்ல அவங்க பேர் இருக்கு அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. இது எந்த வகையில உண்மைன்னு தெரியல. இப்ப நம்ம சீசன் 2 வந்து மகாநதி வரப்போகுது அப்படின்ற சந்தோஷத்துல நம்ம இருந்துட்டுருக்கும்போது, இப்ப இந்த மாரி ஒரு நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு. இது வந்து லக்ஷ்மி பிரியா சைடில் எந்த வித வந்து இதுக்கு வந்து விளக்கமும் கொடுக்கல. அவங்க வந்து இதில் வந்து கன்ஃபார்மாக கலந்துக்க போகிறேன் பிக் பாஸ் 10ல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே சொல்லலை. அதே மாதிரி கன்ஃபார்மும் ஆகலை. ஆனால் இந்த ரூமர் வந்து ஃபுல்லாகவே வந்து பரவிட்டுருக்கு. இது ரூமராகவே இருக்குமா இல்லை உண்மையிலே அவங்க கலந்துக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் நம்மளுக்கு தெரிய வரும். அடுத்து வந்து எல்லாருமே வந்து இந்த விஷயத்துக்காக மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பக்கம் வந்து ட்வீட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. ஒரு சிலர் வந்து லக்ஷ்மி பிரியா நீங்கள் வந்து பிக் பாஸ்க்கு போகவே கூடாது, பிக் பாஸ் வந்து வேலைக்கே ஆகாது, நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பேர்லாம் வந்து கண்டிப்பாக கெட்டு போயிடும், நீங்கள் என்ன தான் வந்து நல்லவங்களாக இருந்தாலும் அங்கே வந்து ஜெயிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம், அதனால் பிக் பாஸ்லாம் வேணாம், நீங்கள் போகாதீங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து பிக் பாஸ்க்கு நீங்கள் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து செம்ம டேலண்ட்டு, அதே டைமில் உங்களுக்கு வந்து நல்ல வந்து பேச்சு திறமை எல்லாமே இருக்குது, அதனால் பிக் பாஸில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இதில் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஆனால் முக்கால்வாசி ஜனங்க நீங்கள் போக வேணாம், நீங்கள் சீசன் 2க்கான வேலையை பாருங்கள், நீங்கள் மகாநதி நடிங்க அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காங்க. ஒரு வேளை மகாநதி வந்து தொடங்கிறதுக்கு சீசன் 2 தொடங்கிறதுக்கு டைம் இருக்குமோ, அதனால் அந்த கேப்பில் வந்து நம்ம போயிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. அப்படி கூட இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு அஃபிஷியல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரவே வரலை. வராமே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இருக்காங்க எல்பி வந்து அந்த லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. இது எந்த விதத்தில் உண்மையிலேயே வந்து அவங்க வந்து போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு நியூஸ் வரும். இப்போ வரைக்கும் வரலை. ஆனால் அதனால் நம்ம இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேணாம். இது வந்து சாதாரணமாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது சும்மாவே வந்து நம்ம சொல்கிற நியூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி பிரியா கண்டிப்பாக வந்து பிக் பாஸ் உள்ள போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நியூஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே நமக்கும் லக்ஷ்மி பிரியாவுக்கும் எப்போவுமே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவங்க எதுவுமே வெளிப்படையாகவும் தைரியமாகவும் பேசக்கூடிய ஒரு நபர். அதனால் இந்த மாதிரி நான் கலந்துக்க போகிறேன்னா 100% கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. அதனால் இப்போ வரைக்கும் அவங்க சொல்லாதால் நம்ம வந்து இது வந்து ரூமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஒரு வேளை கலந்துக்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை இப்போ வரைக்கும். அதனால் இப்போ வரைக்கும் நம்ம அவங்க போகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிப்போம். சீசன் 2ல் வந்து நம்ம மகாநதியில் வந்து லக்ஷ்மி பிரியா வந்து நம்ம காவேரியாக கலந்துக்கணும், நடிக்கணும் அப்படின்னு தான் நம்மளோட ஆசை. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுது, அவங்களோட மனநிலை என்ன, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும். பார்க்கலாம் பிக் பாஸ்குள்ளே வந்து நம்ம லக்ஷ்மி பிரியா நுழையிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு.